நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு 2026. என் தமிழர் படம் எடுக்க ஆரம்பம் செய்தார். எடுத்தார்கள் 1, 2, 10, 100ஆக. ஒன்றேனும் தமிழர் நடை புடைபா வனைகள் உள்ளதுவாய் அமைக்கவில்லை. உயிர் உள்ளதில்லை. ஒன்றேனும் தமிழருமை உணர்த்துவதா இல்லை. பாவேந்தர் பாரதிதாசன். திரைக்கலை மேம்பாடு. திரைக்கலையும் பேச்சும் போர்ப்படையின் 2 வலிமையான படைப்பிரிவுகள். தேசிய தலைவர் மேதகுவி பிரபாகரன். திரைக்கலை அறிவியலின் ஒரு அழகான குழந்தை. செந்தமிழர் சீமான். கலைமுகம். நாம் தமிழர் அரசு திரைக்கலையை தமிழ் தேசிய இனத்தின் அழகிய கலைமுகமாகவும் தமிழ் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல், மரபு, அழகியல் போன்றவற்றை உலகறிய செய்வதற்கான வலிமைமிக்க ஊடகமாகவும் பார்க்கிறது. கண்வழியை வெறிமத்தை ஊட்டும் வகையில் இல்லாமல் கண்வழி நூலகமாக திரைத்துறை மாற்றி அமைக்கப்படும். வெறும் பொழுதை போக்குவதற்கான கலையாக இல்லாமல் நல்ல பொழுதை ஆக்குவதற்கான கலையாக மாற்றுவோம். திரையில் தேடுகிறோம். திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு வாழ வீட்டை தராத எம்மக்கள் ஆழ நாட்டை கொடுத்து விடுகிறார்கள். திரைக்கலையை தீண்டத்தகாத கலையாக முற்போக்காளர்கள் பேசினார்கள். ஆனால் ஐயா பெருந்தலைவர் காமராசருக்கு பிறகு திரைத்துறையை சார்ந்த முதலமைச்சராக 5 பேரை தமிழ் மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர். பிற மாநில மக்களை விட எம் தமிழக மக்களிடம் திரைப்பட வேட்கை மண்டி கிடக்கிறது. அதன் விளைவாகத்தான் எம் இன இளைஞர்கள் மக்களுக்காக ஈகம் செய்த தலைவர்கள் தரையில் இருந்தாலும் தனக்கான தலைவனை திரையில் தேடுகிறார்கள். பாடநூலாக சேர்க்கப்படும். மக்களுக்கான எந்த ஒரு கருத்தையும் சிக்கலையும் மிக எளிதில் உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்துவிட திரைக்கலையால் மட்டுமே முடியும். 2ஆம் உலகப் போரின் கொடிய முகத்தை உலகிற்கு காட்டியது திரைக்கலையே. பல இருண்ட பக்கங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியதும் திரைக்கலையே. அதனால் திரைப்பட கலையை தொடக்க கல்வியில் ஒரு பாடமாக வைக்கப்படும். திரைப்பட வளர்ச்சி கழகம். தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம் தொடங்கி தமிழ் மக்களின் வாழ்வியல் மேம்பாட்டுக்கான படங்களை எடுக்க ஏற்பாடு செய்யப்படும். நம் இனம் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகளை கொண்ட திரைப்படங்கள் கொண்டு வரப்படும். இத்துறைக்குள் ஆர்வமுடன் வருபவர்கள் நலிந்து போகாமல் இருப்பதற்கான அறிவுரைகளும் உதவிகளும் வழங்கப்படும். ஆவண காப்பகம். இன்றைய ஆவணங்கள் நாளைய வரலாறு. எனவே நம் திரைக்கலையை குறித்த ஆவணங்களை தொடர்ந்து சேகரித்து பாதுகாக்க தமிழ்நாட்டு திரைப்பட ஆவண காப்பகம் உருவாக்கப்படும். திரைப்பட கல்லூரிகளும் விருதுகளும். தமிழில் முதலாக திரைப்படம் உருவாக்கி இயக்கிய பெருந்தமிழர் நடராச முதலியார் பெயரில் ஒவ்வொரு ஆண்டும் உயரிய விருதுகள் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் 5 மண்டலங்களிலும் நடராச முதலியார், வின்சென்ட் சாமிக்கண்ணு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கலைவாணர் NS கிருஷ்ணன், ஆட்சி மனோரமா பெயரில் திரைப்பட கல்லூரிகள் தொடங்கப்படும். ஆண்டுதோறும் சிறந்த திரைப்படங்களும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அத்துறையில் முன்னோடியாக விளங்கிய தமிழ் அறிஞர்களின் பெயரில் விருதுகள் வழங்கப்படும். இசைக்கல்லூரி. இசைமேதை இளையராஜா பெயரில் மாபெரும் இசைக்கல்லூரி தொடங்கப்படும். தற்போதுள்ள தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் கர்நாடக இசைக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. நீண்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் தமிழ் இசையும் நாட்டுப்புற கலைகளும் பாடமாக சேர்க்கப்பட்டது. இசைமேதை இளையராஜா பெயரில் தொடங்கப்படும் இசைக்கல்லூரியில் தமிழ் இசை, மேற்கத்திய இசை, இந்திய இசை, கர்நாடக இசை, நாட்டுப்புற இசை என அனைத்தும் பயிற்றுவிக்கப்படும். தனி தணிக்கைத்துறை. தமிழ்நாட்டுக்கென்று தனி தணிக்கைத்துறை ஏற்படுத்தப்படும். திரைக்கலை மற்றும் சின்ன திரையினுடைய கட்டுப்பாடுகள் ஒன்றிய அரசின் வசம் மட்டுமே குவிந்திருப்பது அதிகார பறிப்பாகும். எனவே நாம் தமிழர் அரசு ஒன்றிய அரசுடன் பேசி மாநில தணிக்கைத்துறை ஒன்றை ஏற்படுத்தும். திரைப்படங்களை அரசு வாங்கும். தமிழ் படங்கள் தமிழ் மொழி பண்பாட்டை மேம்படுத்தி எடுக்கும் படங்களுக்கு அரசு பொருளாதார உதவி செய்து வரி விலக்கு அளிப்பதோடு அரசே சிறந்த திரைப்படங்களை வாங்கி திரையிட செய்யும். இவற்றுக்கு எதிராக இருக்கும் படங்களுக்கும் தமிழில் தலைப்பில்லாத படங்களுக்கு இரட்டிப்பு வரி விதிக்கப்படும். குறைந்த வாடகை. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மாடர்ன் தியேட்டர்ஸ் நடத்தி வந்த திரைக்கலை மேதை ஐயா DR சுந்தரம் அவர்கள் பெயரில் தமிழகத்தில் உள்ள இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களில் திரைப்பட நகர் அமைத்தும் அரங்கங்கள் நிறுவியும் முறையான தொகைக்கு வாடகைக்கு விடப்படும். கலை தூதுவர்கள். திரைப்படங்களை இணையத்தில் அனுமதியின்றி வெளியிடுபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் மூலம் படம் எடுப்பவர்கள் இழப்படைவது தடுக்கப்படும். திரையரங்கில் கட்டணம், ஊர்தி நிறுத்த கட்டணம், திரையரங்கில் விற்கப்படும் உணவுப் பொருட்கள் விலை ஆகியவை முறைப்படுத்தப்படும். பல்வேறு நாடுகளில் நடத்தப்படும் உலக திரைப்பட விழாக்களுக்கு தமிழர்களின் வாழ்வியலை மேம்படுத்தும் தகுதியான திரைப்படங்களை தேர்வு செய்து அதை உருவாக்கிய இயக்கிய கலைஞர்களை கலை தூதுவர்களாக அனுப்பி வைப்பதோடு சிறந்த நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களை அரசே தத்தெடுத்துக் கொள்ளும். கேன்ஸ் திரைப்பட விழா, ரோட்டர்டாம் திரைப்பட விழா போன்று ஒவ்வொரு ஆண்டும் உலகின் பல்வேறு மொழிகளில் வெளியாகும் சிறந்த திரைப்படங்களை திரையிடும் வகையில் உலக திரைப்பட விழாவை அரசே நடத்தும். தனிக்குழு அமைக்கப்படும். திரைப்படங்கள் தொலைக்காட்சி உரிமையை வாங்க ஒரு குழு அமைத்து இரு தரப்பினரையும் சார்ந்த கலைஞர்கள் மற்றும் ஆக்குநர்கள் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அனைத்து திரைப்படங்களும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பும் ஒவ்வொரு முறையும் அதற்கான வெகுமதியை ஆக்குநர்கள் மற்றும் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கலைஞர்களுக்கு பெற்றுத் தரப்படும். பெருமை மிகு முன்னோர்கள், தலைவர்கள் பெயரில் திரைப்படங்கள். எமது பெரும்பாட்டு
பாட்டன்கள் தீரன் சின்னமலை, பூலித்தேவன், பண்டாரவன்யன், மருதுபாண்டியர்கள், பாட்டி வேலுநாச்சியார் போன்ற எம் இன முன்னோர்களின் வீர வரலாறுகளை அரசே உருவாக்கி வெளியிட்டு ஆவணமாக பாதுகாப்பதோடு சமூக மாற்றத்திற்கு தன் வாழ்வை ஒப்படைத்த பெருந்தமிழர் ஐயா அயோத்திதாச பண்டிதர், சிங்காரவேலர், இரட்டைமலை சீனிவாசன், ஐயா முத்துராமலிங்க தேவர், புரட்சி பாவலர் பாரதிதாசன், பா ஜீவானந்தம், மாப்போசி சீப்பா ஆதித்தனார் போன்ற பெருமைமிகு சான்றோர்களின் வாழ்க்கை வரலாறு ஆவணப்படமாக உருவாக்கி வெளியிடப்படும். மொழிப்போரில் இறந்த மொழிப்போர் ஈகியர்களின் வரலாறும், இனத்திற்காக உயிர்விட்ட ஈகியர் அப்துல் ரவூப், முத்துக்குமார், முருகதாஸ், செங்கொடி, அமரேசன், சோதி, இளமணி, சிவானந்தம், ரவி, சிவபிரகாசம், மாரிமுத்து, சதாசிவம், சீனிவாசன், சுப்பிரமணி, ராசசேகர், ராஜா, கிருஷ்ணமூர்த்தி, ரவிச்சந்திரன், கோகுல் ஆகியோரின் வரலாறும் ஆவணப்படமாக எடுத்து வெளியிடப்படும். சின்னத்திரைக்கு வாரியம் ஏற்படுத்தப்படும். பெண்கள், குழந்தைகள் உட்பட குடும்பத்தினர் அனைவரும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை அதிகமாக பார்ப்பதால் அந்நிகழ்ச்சிகளை முதல் வரும் விளம்பரங்களை அரசு முறையாக தணிக்கை செய்து ஒளிபரப்ப வழிவகை செய்யப்படும். திரைப்படத்தைப் போலவே தமிழ் மொழி, பண்பாடு, மெய்யியலை மேம்படுத்தும் தொலைக்காட்சி தொடர்களுக்கு அரசு பொருளாதார உதவிகள் செய்யும். சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற பெருங்காப்பியங்களை நெடுந்தொடராக அரசை உருவாக்கி ஒளிபரப்பு செய்யும். சிறந்த சின்னத்திரை கலைஞர்களுக்கு ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்படும். குறும்படங்களை திரையில் வெளியிடும் நிலை உருவாக்கப்படும். சிறந்த குறும்படங்களை அரசே வாங்கி திரையிட செய்யும். மாவட்டந்தோறும் குறும்பட விழாக்கள் நடத்தப்பட்டு விருதுகள் வழங்கப்படும்.